Taste the Daily. அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மார்ச் முதல் வாரத்தில் விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை தேர்தல் 2026 நடைபெறவிருக்கக்கூடிய சூழலில் தன்னுடைய முதல் வாரத்தில் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் விஜய் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. அந்த அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மார்ச் முதல் வாரத்தில் விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. விஜயின் சுற்றுப்பயணத்திற்கான முழு தரவுகளையும் ஆதவ் அர்ஜுனா தயார் செய்வதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. மார்ச் முதல் வாரத்தில் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை அக்கட்சியின் ஆதவ் அர்ஜுனா முழு தரவுகளையும் தயார் செய்வதாக தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் கட்சியை ஆரம்பிக்கும் போதே சட்டப்பேரவை தேர்தல் 2026 தான் தமது இலக்கு என கூறியிருந்தார். அந்த வகையில் தேர்தலுக்காக முன்னேற்பாட்டு பணிகள் மற்றும் களத்தில் தன்னுடைய கட்சியை பலப்படுத்துவதற்காக மார்ச் மாதம் முதல் வாரத்திலிருந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெரி இணைப்பில் இருக்கிறார். ஜெரி, இது தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் மார்ச் முதல் வாரத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த சுற்றுப்பயணத்திற்கான முழு பட்டியலையும் முழு விவரங்களையும் அக்கட்சியினுடைய தேர்தல் சிறப்பு பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா தயார் செய்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் அரசியல் மாநாடு கடந்த மாதம் 27ஆம் தேதி, அதாவது அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தமிழகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் விஜயின் பரபரப்பான பேச்சு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மாநாட்டை தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தமிழக வெற்றி கழகம் தயாராகி வந்து கொண்டிருக்கிறது. அதற்கேற்ப அரசியல் வியூகங்களை விஜய் அமைத்து வருகிறார். கூட்டணி ஆட்சி அதிகார பதவி என்ற அடிப்படையில தேர்தல் அரசியலை முன்னெடுத்துள்ள விஜய் கூட்டணிக்கான வாசலையும் திறந்து வைத்திருக்கிறார். அவ்வப்பொழுது அவர் அறிக்கை வாயிலாகவும் மேடையில் பேசும்பொழுதும் கூட அதிகார பகிர்வு இது குறித்தெல்லாம் அவர் பேசுவது வழக்கமாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்களுடைய நியமனங்கள் 5 கட்டங்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இறுதி கட்டத்திற்கு பட்டியல் தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல 120 தமிழக வெற்றி கழக கட்சி மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு அதன் பிறகு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் கட்சியினுடைய வளர்ச்சி திட்டங்களையும் அவர் நேர்காணல் செய்து அறிவுரைகளாகவும் வழங்கியிருந்தார். இந்த 120 மாவட்ட செயலாளர்கள் நியமனத்திற்கு பிறகும் அவர் இறுதியாக நடித்து வருகிற கடைசி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு நிறைவு பெற்ற பிறகு இந்த தமிழகம் முழுவதும் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த கட்சியினுடைய 120 மாவட்டங்கள் வாயிலாக, அதாவது 38 மாவட்டங்கள் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக கட்சியின் மாவட்டங்கள் 120 பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 108 கட்சி மாவட்டங்கள் வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. பொதுவாகவே அவர் அறிக்கை வாயிலாகவே அரசியல் செய்து வருகிறார். பனையூர் பண்ணையார் என்றெல்லாம் சமூக ஊடகங்கள்ல அவரை விமர்சனங்கள் தொடர்ச்சியாக எழுந்து வந்திருக்கக்கூடிய சூழல்ல பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினரை முதல் முறையாக களத்திற்கு சென்று விஜய் சந்தித்திருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னோட்டமாக ஒட்டுமொத்த மக்களையும் சந்திப்பதற்காக விஜய் திட்டமிட்டிருக்கிறார். இந்த சந்திப்பு மார்ச் முதல் வாரத்தில் இருக்கக்கூடும் என்று தகவல்கள் வெளியாகி வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெரி. Taste the Daily.